அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு அடுத்த செஷன் இன்னைக்கு பார்ப்போம். இந்த செஷனுக்கு நமக்கு புதுசா ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க. ஷோபிதா சிவகுமார் வந்திருக்காங்க. ஹாய், வெல்கம் ஷோபிதா. வெல்கம் அக்கா. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன்மா. சோ நம்ம சொன்ன மாதிரி இந்த பதிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உரையாடல் மூலமா பண்றப்ப இன்னுமே நிறைய பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. இந்த முயற்சி வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். எஸ் ஷோபிதா, சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு? நெகட்டிவிட்டி ரொம்ப எனக்கு தெரியுதுக்கா. நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியுது. ம். அது மென்டல் ஹெல்த்ல அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ பிசிக்கல் ஹெல்த் வரைக்குமே அஃபெக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ சோ இப்ப மென்டல் ஹெல்த் இப்ப அஃபெக்ட் ஆயிட்டு இருந்தது எல்லாமே உனக்கு பிசிக்கல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு வந்துருச்சுங்கிற நெகட்டிவிட்டி, கரெக்டா? சோ ஆமாக்கா. நெகட்டிவிட்டிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு விஷயம் தான். நமக்கே தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம நல்லா தான் இருப்போம் நினைச்சிட்டே இருப்போம். ஆனா நம்ம மனசு அப்படி இல்ல, ஒரு குரங்கு மாதிரி. ம். திடீர்னு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், பாசிட்டிவிட்டியா ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு தாட் வரும். அந்த தாட் வந்தது என்ன ஆகும்? பழசெல்லாம் நமக்கு ஞாபகம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்துரும் நமக்கு. சோ அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காம போயிடும். எப்பெல்லாம் நமக்கு நெகட்டிவ் தாட் நிறைய இருக்கோ, நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியை வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு தேவையான பாசிட்டிவிட்டி நம்மளை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிடும். சோ நெகட்டிவ் எனர்ஜி இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராவது இல்லாதவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் நம்ம முயற்சி பண்ணி என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஏதாவது அதாவது இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு எப்படி போகும் அப்படிங்கறத அறிஞ்சுக்கணும். அதுக்குன்னு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு டெக்னிக் நம்ம பார்ப்போம். அந்த டெக்னிக் பேரு ஹோப்பனோப்பனோ. ஓப்பன். ஹோப்பனோப்பனோ அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இல்லக்கா, நான் இப்பதான் கேள்விப்படுறேன். என்னக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஹோப்பனோப்பனோ அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஹவாயன் டெக்னிக். ஹவாயன் தீவுல இந்த டெக்னிக் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. அங்கிருந்து தான் இந்த டெக்னிக் உலகம் முழுதும் எல்லாத்துக்கும் வருது. இப்ப நிறைய பேர் இந்த ஹோப்பனோப்பனோவை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது நெகட்டிவிட்டியை நம்மள ரொம்ப சீக்கிரமா நம்மளை விட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு டெக்னிக் இந்த ஹோப்பனோப்பனோ. ம். சோ இந்த ஹோப்பனோப்பனோ பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம்க்கா. ஓகே. ஹோப்னோப்னோங்கிறது ஒரு டாக்டர் ஹூன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஹூலென் சொல்லிட்டு ஒருத்தர் ஹவாயில இருக்காரு. அவர் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ட்ரீட் பண்ற ஒரு சைக்காட்ரிக் டாக்டர். அவர் இந்த புதுசா ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அந்த ஊர்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவரை ஒரு மருத்துவமனைக்கு மாத்துறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அது எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஜெயில்ல இருக்கிற ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஐசியூ மாதிரி இருக்கிற ஒரு இது. ஆனா மென்டல்ல அஃபெக்டட் பீப்புள் இருக்கிற ஒரு ஐசியூ மாதிரி ஒரு இடத்துக்கு இவர் அனுப்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கொடூரமான இவங்க பேஷண்ட்ஸா இருக்காங்க. கொடூரமான பேஷண்ட்ஸ் சொல்றதை விட அவங்க எல்லாருமே மூர்க்கத்தனமா இருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்க எல்லாருமே கொலை குற்றவாளிகள், ரேபிஸ்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு கொலை இல்ல, பயங்கரமான திருட்டு, அந்த மாதிரி நிறைய பண்ணவங்களா இருக்காங்க. அவங்களுக்குள்ள எப்ப பாரு அடிதடி சண்டை இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலோட ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, எந்த டாக்டரும் நிலையா இருக்கவே மாட்டேங்கிறாங்க. எந்த நர்ஸ் அவங்க யாரும் வந்தாலும், ஈவன் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தா கூட அங்க போய் அந்த ஒண்ணு போய் அடி வாங்குற மாதிரி ஆயிருது டாக்டர்களுக்கு எல்லாத்துக்குமே. இல்லைன்னா அவங்களோட டென்ஷன் தாங்கவே முடியறது இல்லை. ஏன்னா யாருமே கியூர் ஆக மாட்டேங்கிறாங்க. எலக்ட்ரிக் ஷாக் என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இன்னும் அந்த மூர்க்கத்தனம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது இல்லையே, ஒண்ணுமே சரியாகாதனால அங்க வேலை செய்யறதுக்கு யாருமே ரெடியா இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் பூலென்னு அங்க அனுப்புறாங்க. பூலென் அங்க போறாரு. போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல. அப்ப அதுதான் என்ன உண்மை. பண்ணாங்க? அதுதான் உண்மை ஆக்சுவலா. ம். இதுக்கு முன்னால டாக்டர் பண்ண எந்த ட்ரீட்மெண்ட்டோ, எலக்ட்ரிக்கல் ஷாக்கோ, மெடிசன்ஸோ எதுவுமே கொடுக்க மாட்டாரு. அவர் போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாரோட ஃபைலையும் பாப்பாரு. அவங்க ஒரு 300 350 பேர் இருப்பாங்க அந்த இதுல. அவர் என்ன பண்றாரு, எல்லாரோட ஃபைலையும் பாப்பாரு. பார்த்து முடிச்சுட்டு யாராவது ஒருத்தர் இன்னைக்கு அப்படின்னு எடுத்துப்பாரு. எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த ஹோப்னோப்னோ டெக்னிக்கை சொல்லுவாரு. ம். ரிப்பீட்டே பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஹோப்னோப்னோவை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ம். அப்புறம் அவர் நடக்கிறப்ப போறப்ப வர்றப்ப ஹோப்னோப்னோவை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. வாக்கிங் டாக்கிங் மாதிரி வச்சுக்கேன். ம். நடக்கிறப்ப போறப்ப வர்றப்ப என்ன சொல்றாரு அவரு அப்படின்னா, இந்த ஹோப்னோப்னோங்கிறது நெகட்டிவிட்டியை கிளியர் பண்றதுக்கான ஒரு அமோகமான டூல்.
இதுல வந்து நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இத நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலே எல்லாருமே கியூர் ஆயிடுவாங்க அப்படின்னு அவர் ரொம்ப நம்பினாரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணாரு. அதே மாதிரி அந்த 350 பேர் அங்க இருந்தவங்க எல்லாருமே ஒரு 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 ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் 2 இயர்ஸ்ல மொத்தமா எல்லாருமே காலி பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர்க்கா. ஆமா. எப்படிக்கா போய் அவரு பேஷண்ட்ஸ் கிட்ட போய் அவங்கள பார்த்துட்டு பண்ணுவாரா? அவரெல்லாம் போய் யாரையும் பார்த்துட்டுலாம் பண்ண மாட்டாரு. யார் இந்த பேஷண்ட் ஹிஸ்டரி பாப்பாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுப்பாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்கள நினைச்சுப்பாரு. நினைச்சுக்கிட்டு இந்த ஹோப் நோப் நோவோ பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஷோபிதா இருக்கா அப்படின்னா ஷோபிதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஹோப் நோப் நோ டெக்னிக் சொல்லுவாரு. இந்த ஹோப் நோப் நோ டெக்னிக்ங்கிறது ஒண்ணும் இல்ல, 4 ஸ்டேட்மெண்ட் இதுல சொல்றாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் தான் மேஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கிறப்போ நம்மள சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் போயிடும். நெகட்டிவ் எனர்ஜிஸ். அந்த 4 ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோ. முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஐ எம் சாரி. ஐம் சாரியா? ஐ எம் சாரி. சாரி. ரெண்டாவது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தேங்க் யூ. நாலாவது ஸ்டேட்மெண்ட் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சோ இந்த 4 தான் அந்த ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா சொல்றதுக்கு? ஆமாக்கா. ஆனா இதுவாக்கா சொல்லிட்டே இருந்தாரு பேஷன்ஸ் நினைச்சு? ஆமா, பேஷன்ஸ் நினைச்சு இந்த 4 வார்த்தைகள் தான், 4 ஸ்டேட்மெண்ட் தான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப பவர் இருக்கு. நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த 4 வார்த்தையும் சொல்லிட்டு நம்ம வைப்ரேஷன் செக் பண்ணோம்னா நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து அப்படியே பாசிட்டிவா மாறதை நம்மளால கண் கூட பார்க்க முடியும். அதுதான் இந்த 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தைக்கு ஒரு ஸ்பெசிபிக் மீனிங் சொல்றாரு டாக்டர் ஹூலேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ எம் சாரி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சாரி கேட்கிறோம். அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவரை பொறுத்தவரை பிரபஞ்சம்னு கன்சிடர் பண்ணிக்கிறாரு. நான் போய் ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நான் செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றதுதான் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனா நீ எனக்கு அந்த மன்னிப்பை கொடு. நான் செஞ்சது தவறுதான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட காரணத்தினால தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு போய் கேட்கிறாரு. அப்புறம் மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தேங்க்யூ. நான் இத்தனை நாள் இந்த பிரபஞ்சத்துல உன்னோடதான் இருந்துகிட்டே இருக்கேன். பட் ஆனா நீ எனக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்க. அந்த நிறைய விஷயத்த நான் உணரவே இல்லை இன்னைக்கு வரையும். நீ கொடுத்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றி அப்படின்னு போய் சொல்றாரு. நாலாவதா என்ன சொல்றாரு, ஐ லவ் யூ. இப்ப உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த நொடியில இருந்து நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் தான். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடா சொல்றாரு. அவர் பேஷண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஷோபிதா பேஷண்ட்னா ஷோபிதா ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நடக்கிறப்ப போறப்ப வர செவுரெல்லாம் சொல்லுவாராம். செவுத்துக்கெல்லாம் யோசிச்சு சொல்லுவாராம். ஏன்னா செவுத்துல கூட நிறைய நெகட்டிவிட்டி இருக்குமா, அதனால செவுத்துல இருக்கிறதுக்கெல்லாம் சொல்லுவாராம் அவரு. சோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து நிறைய போயிடும் அப்படிங்கிறது இது. நான் இந்த விஷயத்த வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கத்துக்கிட்டேன். 2 வருஷம் கூட கிடையாது, 4 வருஷத்துக்கு முன்னால கத்துக்கிட்டேன். எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஹோப் நோப் நோ பண்ணுங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஹோப் நோப் நோல வந்து என்ன, நான் ஃபர்ஸ்ட் இதை எங்க யூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஜா செடியில் தான் யூஸ் பண்ணேன். எங்க வீட்டுல ஒரு ரோஸ் செடி வாங்கி வச்சோம். ரொம்ப நாளா பூக்கவே இல்லை. ரொம்ப ஆசாசியா வாங்கிட்டு வந்து வச்சுனே, எல்லோ ரோஸ் பூக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு தான் இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்களே, இது எங்க வேணா பண்ணலாம்னு சொன்னாங்களே, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜா செடிக்கு டெய்லி காலைல தண்ணி விடுறப்ப ஹோப் நோப் நோ சொல்லிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 10 நாள்ல பார்த்தா நிறைய குட்டி குட்டி மொட்டு வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்ல நிறைய பூ பூத்து அப்படியே அழகா எப்பவுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த செடி. சோ அதனால அங்க அது நல்லா ஒர்க் ஆகுது. அப்புறம் இது எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாக்கா. எப்படிக்கா ஸ்டார்ட் பண்றது? எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்னைக்கு சொல்லி தரேன், இந்த இது வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ரெகுலரா நீயே பண்ணிக்கிறப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு 21 நிமிஷம் எடுத்துக்கணும். 21 நிமிஷத்தை ஒன்னா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளால இந்த வேகமா போயிட்டு இருக்க உலகத்துல 21 மினிட்ஸ் உட்கார்ந்து பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால என்ன பண்ணா 7 7 7 அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. காலையில ஒரு 7 நிமிஷம் அலாரம் வச்சுக்கோங்க. 7 நிமிஷத்துக்கு இந்த ஹோப் நோப் நோவை சொல்லுங்க. செகண்ட், இன்னொரு டைம் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கோ, லஞ்ச் பிரேக்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு 7 நிமிஷம் கிடைக்குதா, அங்க கண்ணை மூடி இதை சொல்லுங்க. அப்புறம் நைட்டு நீங்க படுக்கறதுக்கு முன்னால உங்களுக்கு டைம் இருக்கா, பண்ணுங்க 7 நிமிஷம். அப்ப 21 நிமிஷம் வரும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, முடிஞ்ச வரையும் ஒரு விளக்கை ஏத்திட்டு பண்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
ம். அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்க வீட்ல சாயங்காலம் பூஜை விளக்கு ஏத்துறீங்களோ அதுக்கப்புறம் சொல்லலாம். இல்ல அந்த பூஜை ரூமுக்கு முன்னாள் நைட் உட்காந்து சொல்லலாம். ம். அது மாதிரி ஒரு விளக்கேத்திட்டு பண்றப்ப இன்னும் ரொம்ப அமோகமான நிகழ்வுகள் நடக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா விளக்குங்கிறது என்ன, நம்மளை சுத்தி இருக்கிற இருளை போக்குது இல்லையா? வெளிச்சத்துக்கு இன்னொரு மீனிங் என்ன, இருளை போக்குதல் தானே. ஆமா. இருள்ங்கிறதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு தானே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இருளை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கேத்திட்டு பண்றது. இப்ப ம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோமா? பண்ணலாம்க்கா. ம். ம். இது இது பண்றதுக்கு முன்னால ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா சொல்லணும். அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். சரியா? உன்னோட கைய வந்து இதயத்துல வச்சுக்கோ. கண்களை மூடி ஒரு நிமிஷம் உன் இதய துடிப்பு அப்படியே பாரு, கேளு. எப்படி இருக்கு உன் இதய துடிப்புன்னு பாரு. முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாம். இப்ப நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லு. I take 100% responsibility I take 100% responsibility for the current situation in my life. for the current situation in my life. இப்ப நம்ம சொல்லலாம். I'm ம். sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. Thank you. Thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. I'm sorry. I'm sorry. Please forgive me. Please forgive me. I thank you. I thank you. I love you. I love you. எஸ். இப்போ உன்னோட ஹார்ட் பீட்டை பாரு எப்படி இருக்குன்னு. ஸ்டேபிளா காமா இருக்கேன்க்கா. சூப்பர்ரா. வெரி குட். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். இப்ப கண்ணை ஓபன் பண்ணலாமா? கண்ணை ஓப்பன் பண்ணிக்கப்பா. எப்படி இருக்கு உனக்கு இப்போ? இப்போ ரொம்ப நல்லா இருக்குக்கா. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் படபடப்பா இருந்தது. ம். இப்போ பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி கொஞ்சம் காமா, நிதானமா நல்லா இருக்கு.
சூப்பர். ஆனா இந்த 4 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா இருந்ததுக்கா. பட் இது எப்படி இவ்ளோ ஹெல்ப் பண்ணும்னு நீங்க சொன்னப்போ தோணுச்சு. பட் இத சொல்லிட்ட பின்னாடி எனக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. டெய்லி சொல்லிட்டே வா. 21 நாள் நீ இதை கன்சிஸ்டன்டா சொல்லிட்டு இருக்கப்பவே பெரிய மாற்றம் எல்லாம் வரும். நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து வெறும் ஒரு விஷயத்துக்காக பண்ணாம 5 விஷயங்கள் எப்பவுமே ரொம்ப முக்கியம். நம்மளோட ஆரோக்கியம், ஹெல்த், அடுத்தது வந்து என்ன, நம்ம ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலி, குடும்பம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். உறவுகள். 3வது ஒன் வந்து நம்ம கேரியர், நம்மளோட தொழில் ரொம்ப முக்கியம். 4வது ஒன் வந்து பணம், எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம். 5வது விஷயம் வந்து ஆன்ம உணர்வு, ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ எல்லாத்துக்குமே இந்த 5 விஷயத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒவ்வொன்றா காத்துக்கலாம். எல்லாத்துக்கும். நீ ஏதாவது ஒரு கோல் எடுத்துட்டு, எனக்கு இந்த கோல், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்ப ஏதோ ஒரு வயிறு வலிக்குது அப்படின்னு வச்சுக்கேன். அந்த வயிறு வலியை நினைச்சிட்டு ஹோப்ரோப்ளோ 21 நிமிஷம் பண்ணலாம். இல்ல நீ பண்ண ஆரம்பிச்சதையுமே அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிறைய தரும். அதனால இனிமேல் டெய்லி பண்ணிப்பாரு. ஓகேவா? கண்டிப்பா பண்றேன்க்கா. நீங்களும் எல்லாரும் இது பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர். சோ எல்லாருமே இந்த ஹோப்ரோப்ளோவை நீங்களும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூக்கா. சரி.